இந்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு அப்படியே இல்லைங்க. 3 ப்ளஸ்ஸு 33 ப்ளஸ்ஸு 333 எது வரையும் கூட்டுறோம்? 800 வரை கூட போகிறோம். 800 கூடுதல் காண்கிறதுக்கு 800 கூடுதல் அதை வேண்டாம் இல்லைங்க. கூடுதல் என்ன வரணும்? இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் 3 காமனாக இருக்க மாதிரி இருக்குது. 3 காமன் எடுத்துட்டா ஒரு 3 திருப்பி 11 333 111 333 அப்படியே 800 வரையும் போகுது. அது இது ஏன் மாற்றணும் அப்படின்னா, இது பெருக்கு தொடரா இல்லை, கூடு தொடராகவும் இல்லை. பெருக்கு தொடரா மாற்றுறதுக்காக அப்படி பண்ணுறோம். இப்போ 3 பெருக்கள் ஒரு நம்பர் 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கிறோம், ஒரு சின்ன மாற்றத்துக்காக. இந்த மிச்ச டைமை அப்படியே வச்சுக்கிறோம். 1 + 11 + 111 ப்ளஸ்ஸு அப்படியே 800 வரை போகுது. அடுத்ததில் இந்த மேலே இருக்க 9 மட்டும் உள்ளே கொண்டு போகிறோம். வெளியே இருக்க 9 அப்படியே வச்சுக்கிறோம். 9ஐயும் 1ஐயும் பெருக்குனா 9, 9ஐயும் 11ஐயும் பெருக்குனா 99, இது 999 ப்ளஸ்ஸு இது வரையும் போகுது 800 வரையும் போகுது. அடுத்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்க 3ஐயும் 9ஐயும் அடிக்கலாம். இப்போ இங்கே அடித்தோம்னா இங்கே 1 3 3 3 9 சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இப்போ அதில் 1/3 தனியாக வச்சுக்கிட்டு இந்த 9 10 - 1 ப்ளஸ்ஸு 99 100 - 1 ப்ளஸ்ஸு 999 1000 - 1 இதே மாதிரி போட்டு எது வரையும் போகிறோம்? 800 வரையும் போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1/3 அப்படியே இருக்கட்டு இந்த 2 டைமாக பிரிச்சிடுறோம். எப்படி பிரிச்சிடுறோம்? 10 அடுத்த டைமில் எப்படி பிரிச்சிடுறோம்? 10 அப்புறம் 100 ப்ளஸ்ஸு 1000 ப்ளஸ்ஸு எது வரையும் போகுது? 800 வரையும் போகுது. 800 வரை இந்த இடத்துல அழிஞ்சிருக்கிறது பார்த்துங்க. 1000 மைனஸு எல்லா டைம்லேயும் 1 1 -1 இருக்குது. மைனஸை பொதுவாக வெளியே எடுத்து போட்டால் இந்த 1 அப்புறம் +1 +1 +1 எது வரையும் போகுது? 800 வரையும் போகுது. 800 வரை போதும். இப்போ இந்த 10 100 1000ங்கிறது இந்த இடத்துல 10 10ஆக பெருக்கப்பட்டுருக்கு. அப்போ இது பெருக்கு தொடர மாதிரி இருக்குது. ஒரு பெருக்கு தொடர் ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். முதல் உறுப்பு 10, அடுத்து விகிதம், பொது விகிதம் வந்து என்னது? R = T2/T1. T2 வந்து 100, T1 வந்து 10. அதாவது ரெண்டாவது டேர்ம் 100, முதல் டேர்ம் 10. 10ஐயும் 100ஐயும் அடித்தோம்னா 10ஐயும் 100ஐயும் அடித்தா என்ன வருது பாருங்கள்? ஒரு 10 10 பைத்து 100. அப்போ ஆன்சர் என்ன வருது? ஆரோட மதிப்பு 10. ஆரோட மதிப்பு 10. இப்போ இதை கொண்டு இந்த ஃபார்முலா கொண்டு போகிறோம். இந்த ஃபார்முலாவுக்கு இந்த கூடுதல் ஃபார்முலா கூட போடணும். கூடுதல் ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். கூடுதல் ஃபார்முலா SN = A × R⁻n - 1/R-1. இது R ≠ 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த இதை அப்ளை பண்ண போகிறோம். அப்படி இந்த ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கோங்க. 1/3 அந்த A என்ன வர சொல்லுங்க பார்ப்போம். A வந்து 10, அடுத்து R⁻n 10⁻n -1 R-1 10 - 1 இது ஒரு டேர்மு. அடுத்து மைனஸ் இந்த லாஸ்ட்டில் இங்கே இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் எந்த டேர்மும் லாஸ்ட்டில் இந்த இருக்கு இல்லையா? 1 1 1 1 இந்த 1 1 n டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இதோட கூடுதல் வந்து n வந்துடும். என்ன இப்போ மொத்தமாக முடிச்சுக்கிறோம். இப்போ லாஸ்ட்டில் இந்த 1/3 உள்ளே கொண்டு அந்த 1/3 அப்படியே வரட்டும். பெருக்கல் 10 10⁻n - 1 10ல் 1 கழிச்சா 9 மைனஸ் என்ன இருக்குது? n. அடுத்த டேர்மில் கடைசி ஆன்சர் என்ன வருது? இப்போ 1/3 உள்ளே கொண்டு போகிறோம். 1ஐயும் 10ஐயும் பெருக்குனா 10, 3ஐயும் 9ஐயும் பெருக்குனா 27 பெருக்கல்
10 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 1 எண்ணையும் பெருக்குனா n பை 3 ஆன்சர் முடிஞ்சுச்சு.